வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். தகவல் 449. நீரிழிவு. வாய் வழியாக சர்க்கரையை அனுப்பிவிட்டு இரத்தத்தில் சர்க்கரை ஏற்றிவிட்டு ஏறிய சர்க்கரையை குறைப்பதற்கு இன்சுலின் மாத்திரை அது இது என செய்து கொண்டு இருக்கின்றோம். இப்போது எங்கே பிரச்சனை என்று புரிகின்றதா? எங்கே சர்க்கரை ஏறுவது என்றால் இட்லி, தோசை, சோறு, ரொட்டி, உப்புமா, புட்டு, இடியப்பம் இவையெல்லாம் சர்க்கரை தான் அதிகரிக்கின்றது. இரவு உணவாக நவ தானியங்களை சேர்த்து கொள்ளலாம். காய்கறிகள் மிக மிக மலிவாக எண்ண முடியாத அளவுக்கு கிடைக்கின்றது. இவைகள் நாம் உண்ணும் உணவு தட்டில் சமபங்கு எடுத்துக்கொண்டு காய்கறிகளை சலாட்டாக கூட எடுத்துக்கொண்டு எண்ணெய் சேர்க்காமல் எப்படி சாப்பிட முடியும்? அவ்வளவு ஆரோக்கியமும் கிடைக்கும். மாப்பொருள் எடுப்பதை தவிர்த்து கொண்டும் வரலாம். ஆரோக்கியம் நம் கையில் தான். குறுக்கன், சலாட், சுக்கட்டி, பீட்ரூட், கரட், கோவா, செல்லரி இவைகள் எல்லாம் உங்கள் உணவு தட்டையும் வயிற்றையும் அலங்கரிக்கட்டுக்கும். இப்படி அலங்கரிக்கும் போது எங்கள் வயிற்றுக்கும் எங்கள் ஆரோக்கியமும் நம் கையில் தான். உங்களிடமும் ஒரு கேள்வி. காய்கறிகளை பச்சையாக சலாட்டாக எப்படி சுவைத்து சாப்பிடுகின்றீர்கள் என்ற உங்களுடைய யுத்திகளையும் நீங்கள் கூறிக்கொள்ளலாம். எங்கள் வீட்டில் நான் கூடுதலாக காய்கறிகளை அவித்து அல்லது சலாட்டாகத்தான் கூடுதலாக செய்து கொள்வேன். சமைக்கிறது சரியான குறைவு. ஏனென்றால் பிள்ளைகளின் பக்கம் சமைச்ச காய்கறிகள் அவ்வளவு விரும்ப மாட்டார்கள். ஒரு முறை நீங்களும் செய்து பாருங்கள். சோளன் எடுங்கள். குடமுளகாய் 2 கலர் அல்லது உங்களுக்கு பிடித்தா 3 கலர் சேருங்கள். கரட்டை வெட்டி போடுங்க. சுரண்டி போடாமல் வெட்டி, வெங்காயம், குறுக்கன், பச்சை மிளகாய், விருப்பப்பட்டால் உங்களுக்கு உரைப்பு தேவையின்றா பச்சை மிளகாய் இதுவும் போட்டு இதோட உங்களுக்கு மசாலா தூள், வாசனை திரவியமாக இருக்கக்கூடிய காரசாரமான மல்லி, நச்சீரகம் இடித்த தூள் இருந்தால் அதுவும் போடுங்க. போட்டு சலாட் ஆயிலும் விட்டு சலாட் ஆயில் சேருங்க. அதோட ஒரு தேக்கரண்டி ஒலிவன் ஆயில் பச்சையாக விடுங்கள். நல்லா சேர்த்துட்டு ஒரு முறை நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள். இது வேலைக்கு போகிறவர்கள் கூட இதை கொண்டு சென்று அங்கேயும் சாப்பிட முடியும். பழுதாகாது. 2 நாளைக்கு நாங்கள் வளகாக செய்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிடலாம். பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறிகள் இப்படி பல காய்கறிகள் இருக்கின்றது. நீங்களும் உங்களுடைய அனுபவங்களையும் செய்யக்கூடிய யுத்திகளையும் பகிர்ந்து கொள்ளலாம். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.